இலக்கியா அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பேக்கில் ஒரு சிப் கேமரா வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த டாக்டரும் எஸ்எஸ்கேவும் பேசின எல்லாமே அந்த சிப் கேமராவில் பதிவாகுது. டாக்டர் சொல்கிறாரு, நல்ல வேலை சார், அந்த பொண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், அந்த பொண்ணு தப்புன்னு எஸ்எஸ்கே சொல்லி தான் இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு கேட்டா சார். எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. நல்ல வேலை நான் கொஞ்சம் சுதாரித்தனால அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எஸ்எஸ்கேனா எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் எதையோ மனசில் வச்சுக்கிட்டு வந்து இப்பெல்லாம் பேசுறீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் சார். ஒரு வார்த்தை கூட சரி உங்களை பற்றி நான் அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்லை. அதனால நீங்கள் பயப்படணும் சார். இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அன்னைக்கு நம்ம அந்த கார்த்தியை கடத்தி வச்சிருந்தோம் சார், அப்போது நாலு கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில பசங்க இருந்தாங்களே, அவங்க வீட்டுலாம் போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு போகுது அந்த பொண்ணு. அவங்க எதுவும் உடலிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். கொஞ்சம் அந்த பொண்ணை பார்த்து கவனிச்சு விடுங்க சார் அப்படின்னு டாக்டர் சொல்லவும், எஸ்எஸ்கே புரியுதுங்க டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவள் திரும்ப வந்து இங்கே உங்கள்கிட்ட ஏதாவது பிளான் பண்ணி உங்களை போட்டு பாப்பா. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க சார். எங்க சார், என்னை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல. நான் பார்க்குற தொழில் டாக்டராக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு சரியான நடிகன் சார். நான் சினிமாவுக்கு போயிருந்தேன்னா இன்னைக்கு ரஜினிகாந்தே மிஞ்சிருப்பேன். என்ன பண்ணுறது, வாய்ப்பு கிடைக்கல, அதான் விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் சொல்லவும், எஸ்எஸ்கே அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பும்போது கரெக்டாக நம்ம இலக்கியா உள்ளே வராங்க. இலக்கியா பார்த்தோன்னே எஸ்எஸ்கே சம்மதிச்சு, இலக்கியா அப்படிங்கும்போது சாரிங்க பேக் வச்சுட்டு போயிட்டு எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பேக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு காரில் கிளம்பும்போது கௌதம் சொல்கிறாரு, இலக்கியா இந்த சிப் கேமரா ஓப்பன் பண்ணி பாரு, எல்லாம் ரெக்கார்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறாங்க கௌதம் அப்படின்னு சொல்லி இலக்கியா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நினச்ச மாதிரியே இலக்கியா அங்கே நடந்த எல்லாமே தெளிவாக பதிவாக இருக்கு. ஆனால் வாய்ஸ் கேட்கவே இல்லை. கௌதம் சொல்கிறாரு, இலக்கியா சவுண்டு கொஞ்சம் வை இந்த வீடியோவுக்கு. இலக்கியா சவுண்டு வைக்கிறாங்க, ஆனால் எதுவுமே வெளியே வரவே இல்லை. கௌதம் பண்ணி முடிக்கிறாரு. இலக்கியா, கௌதம் என்னன்னு தெரியலங்க, சவுண்டு வரலையே, அவங்க பேசுனது எதுவும் ரெக்கார்ட் ஆகவே இல்லை, வெறும் வீடியோ மட்டும் ரெக்கார்டாக இருக்கு. ஐயோ இலக்கியா, என்னது இப்படியாச்சு, ஃபோன் வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. எது பண்ணாலுமே அதில் ஆடியோ வரவே இல்லை. இங்கே இலக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் வேஸ்ட்டாக போச்சா, அவ்வளோதானா, திரும்ப நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. கௌதம் சொல்கிறாரு, இல்லை இலக்கியா, ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம், நாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கடையில் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம், மேபி அவங்க இதை சரி பண்ண வாய்ப்பு இருக்கு சரின்னு கௌதம் இலக்கியம் சேர்ந்து ஒரு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு இது மாதிரி ஒரு சிப் கேமரா, நாங்கள் இதில் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணோம், ஆனால் வீடியோ ரெக்கார்டாக இருக்குது, ஆடியோ ரெக்கார்ட் ஆகவே இல்லை, கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும், அந்த கடைக்காரனும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு, சாரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வீடியோ மட்டும் தான் இருக்குது, ஆடியோ வரல. நீங்கள் இதை செட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு, அதனால தான் இது வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலை, இதை நாம் எதுவும் பண்ண முடியாது சார், இது கிராஷ் ஆகிருக்கு, அவ்வளோதான் இது அப்படின்னு சொல்லவும், இங்கே இலக்கியாவும் கௌதமுக்கும் என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன கௌதம், நாம் போட்டு திட்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சு, இப்போ என்ன பண்ணுறது. கௌதம் ஒன்று விடிய இலக்கியா, வேற யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஜானு வந்து என்னாச்சு இலக்கியா, போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சா. இல்லத்த எல்லாமே சொதப்பிச்சு. ஏமா என்னாச்சு. இல்லத்த நாங்கள் தெளிவாக பிளான் பண்ண நல்லபடியாக போச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் அந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்ல காலம் போல் அந்த வீடியோவில் வாய்ஸ் ரெக்கார்டு எதுவும் பதிவாகவே இல்லை, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி இலக்கியா சோகமாக உட்காந்துருக்காங்க. ஜானு ஒன்னே, சே என்ன இலக்கியா, அந்த நாகு நமக்கு உதவி பண்ணி ஒரு வழியாக விடிவுகாலம் கிடச்சதுன்னு நினச்சேன், அதுவும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லவும் இலக்கியாவுக்கு ஒரு ஐடியா வருது. அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நான் வரையிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வேகமாக கிளம்பி அங்கேருந்து போகிறாங்க. நேராக நாகு வீட்டுக்கு போகிறாங்க. நாகு வீட்டுக்கு போகவும் நாகு மனைவி, வாங்க மேடம் வாங்க, நான் இப்போ தான் போயிட்டு என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு வந்தேன், அவரோட சொன்னார் அந்த எஸ்எஸ்கேவை பழி வாங்கிறதுக்காக நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. என்னாச்சு மேடம், அதை பண்ணிட்டீங்களா, அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிடுவானா. இல்லைங்க எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஏன் மேடம் என்னாச்சு. இல்லை நாகு சொன்னார், சிவான்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை போய் பாருங்கன்னு. அவரை பார்த்தோம், தெளிவாக பிளான் பண்ணோம், கடைசியில் எல்லாம் சொதப்பிக்கிச்சு. இப்போது அந்த டாக்டர் பேசின எதுவுமே எங்கள்கிட்ட ரெக்கார்டாக இல்லை, அது ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நாங்கள் கோர்ட்டில் அந்த எஸ்எஸ்கே பண்ண எல்லா திருட்டுத்தனத்தையும் அம்பலப்படுத்தியிருப்போம். அது மூலியமா கார்த்தி கடத்தது அவன் தான் சொல்லி அவனை உள்ள தள்ளியிருப்போம். அதே மாதிரி நாகுவையும் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நானே பயங்கர குழப்பத்தோட தோற்று போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு சோகத்தோட தான் இங்கே வந்திருக்கேன். அதான் என்ன பண்ணுன்னு தெரில. சரி இந்தாங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கோங்க, சாப்பாட்டுலாம் பைசா இருக்கா. நாகு போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், என் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு. நான் வேற பல டென்ஷனில் அதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன், அதான் தப்பா நினச்சிக்காதீங்க, இந்தாங்கன்னு சொல்லி இலக்கியா நாகு மனைவிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. உடனே இந்த பாப்பா பார்த்துட்டு, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா. சொல்லுமா, நான் வேணா வந்து கோர்ட்டில் எங்கள் அப்பாவை
அந்த கார்த்தியை கடத்த சொன்னது எங்கள் அப்பா தான், அதுவும் இந்த எஸ்எஸ்கே சொல்லி தான் எங்கள் அப்பா கடத்தினாருன்னு நான் வேணா சாட்சி சொல்லட்டுமா? கேட்ட உடனே இலக்கியா அப்படியே ஒரு மாதிரி இந்த பாப்பா பார்க்குறாங்க. பரவாயில்லம்மா, இந்த சின்ன வயசுல நல்லது பண்ணணும்னு உனக்கு ஒரு மனசு இருக்கு பார்த்தியா, அதுவே போதுமா. ஆனா நீ வந்து கோர்ட்டில் சாட்சி சொன்னா கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஆண்டி, நான் சொன்னா ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? எனக்கும் எல்லாம் தெரியுமே. இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு சொல்கிறத கோர்ட்டில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கம்மா. நீ பெரிய பொண்ணு ஆகிட்டு எனக்காக வந்து சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுருந்துருப்பாங்க. உடனே நாகு மனைவி பார்க்குறாங்க. மேடம், நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கங்க. ஏன் என் பொண்ணு சொன்ன மாதிரி நான் வந்து சாட்சி சொன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க கோர்ட்டில். அக்கா என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் மேடம், எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இந்த அளவுக்கு நல்லது பண்ணுறீங்க, என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. இப்போ வரைக்கும் கூட என் புருஷனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இப்படி என் புருஷன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு என் குடும்பத்தையே காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருக்கீங்க. எஸ்கே என் புருஷனை வச்சு எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பான் தெரியுங்களா? அவனுக்காக என் புருஷன் எவ்வளோ பண்ணியிருப்பார் தெரியுமா? ஆனால் எல்லாத்தையுமே இன்னைக்கு அவன் மறந்துட்டு என் புருஷனையே பழி வாங்கணும்னு நினச்சான், என் புருஷனையே கொல்ல பார்த்தான். அப்படியாப்பட்ட அந்த மோசமானவங்களாம் வெளியில் இருக்கவே கூடாது மேடம். நான் வரேன் மேடம், நான் வந்து கோர்ட்டில் சாட்சி விடுறேன். இது மாதிரி அந்த எஸ்எஸ்கே தான் என் புருஷனுக்கு பணம் கொடுத்து என் புருஷன் மூலியமாக கார்த்தியை கடத்த சொன்னாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு நான் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன் மேடம். அப்படி மட்டும் சாட்சி சொன்னால் கண்டிப்பாக கோர்ட்டில் அதை ஏற்றுப்பாங்கல்ல? நாகு மனைவி சொன்னவொடனே இலக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கேட்ட வரைக்கும் ரொம்ப நன்றி தான். ஆனால் நீங்கள் மட்டும் இதை பண்ண போன தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே சும்மா இருக்க மாட்டான். உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போய் முடிய வாய்ப்பு இருக்குக்கா. வேணாக்கா, பரவாயில்ல விடுங்க, நான் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க மேடம், இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க, அந்த எஸ்எஸ்கேவால் எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. அதான் நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு என்ன மேடம் ஆக போகுது? பரவாயில்ல மேடம், நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். என் குடும்பத்துக்காக நீங்கள் பண்ண ஹெல்ப் ரொம்ப நிறையா இருக்குது. நான் வரேன் மேடம், கண்டிப்பாக நான் வந்து சாட்சி சொல்கிறேன். நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணுங்கள் மேடம். நாகு மணி சொன்னோன்னே இலக்கியாவுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. அப்போ தான், அப்பா நாம் அப்போ தோற்று போகலை, இவங்களை வச்சு கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவுடைய உண்மையான முகத்திரிய நாம் எனக்கும் தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணிட்டு, சரிக்கா நான் இப்பயே போகிறேன், போயிட்டு கேஸை ஃபைல் பண்ணுறேன். ஃபைல் பண்ணிவிட்டு நாளைக்கு வரும்போது நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்பி நேராக லாயர் ஆஃபீஸ் போகிறாங்க. கௌதம் வந்துடுறாரு. வந்தவுடனே இலக்கியா இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த லாயர்கிட்ட சொல்கிறாங்க. லாயர் உடனே சரிம்மா இலக்கியா, அப்புறம் நான் இப்போயே கேஸை ஃபைல் பண்ணுறேன், நாளைக்கு அவங்கள சேஃபாக கோர்ட்டுக்கு அழைச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த வெளியே உட்காந்து செக்யூரிட்டி கால் வாங்கிடுறான். உடனே எஸ்எஸ்கே கால் பண்ணி, சார் அந்த இலக்கியாவும் கௌதம் 2 பேரும் இங்கே வந்தாங்க, அந்த நாகூர் கால அவன் மனைவியை வச்சு உங்களுக்கு எதிராக இப்போது ஆதாரத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய மனைவி வந்து உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறாங்களா? அவங்க மட்டும் நாளைக்கு வந்து சாட்சி சொன்னாங்கன்னா பெரிய சிக்கலாயிடும் சார், கொஞ்சம் என்னென்னு பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எஸ்எஸ்கவும் ரொம்ப நன்றிங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் 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 இருங்க சார், அப்படியே இந்த பேமெண்ட்டு யோ வையா ஃபோனை நான் உனக்கு ஒன்றே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்க்கு யோசிக்கிறான். இந்த இலக்கியா ஏன் இப்படி இருக்கா? அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காளே, இப்போது அந்த நாகு மனைவியை வச்சு நம்மளை காலி பண்ண பார்க்குறாளா? அதுக்கு முதல்ல நாம அந்த நாகு மனைவியை காலி பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த இலக்கியம் என்ன பண்ணுவா அப்படின்னு எஸ்எஸ்கே பிளான் பண்ணுறான். ஸோ எஸ்எஸ்கே யோசிக்கிற மாதிரி நாகு மனைவியை ஏதாவது பண்ணுவானா, இல்லை இலக்கியா அதுக்கு முன்னாடி நாகு மனைவியை காப்பாற்றி அவங்கள வச்சு எஸ்எஸ்கேவை பழி வாங்குவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.